My dear students, this is class 12 maths exercise 1.3 la question number 4 போட போறோம். 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. Okay, now let one man takes x days to finish the work. அந்த வேலையை ஒரு ஒன் மேன் முடிக்கிறதுக்கு எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் டேஸ் டு ஃபினிஷ் தட் ஒன் ஒர்க்கு. ஓகே, தென் அப்போ ஒன் மேன்ஸ் ஒன் டே ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 1/x. ஓகேவா? சிமிலர்லி one woman takes y days to finish that work. அப்போ one woman's one day work பார்த்தீங்கன்னா 1/y. ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். 4 men and 4 women can finish piece of work jointly in 3 days ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ 4 இன்ட்டு ஒரு ஆளோட ஒன் டே ஒர்க்கு ப்ளஸ் 4 இன்ட்டு ஒரு உமனோட ஒன் டே ஒர்க்கு ஈக்குவல் டு 3 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 1/3. 3 டேஸில் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ இது 1/3ன்னு எழுதணும். ஓகேவா? அதாவது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 2 men and 5 women can finish the same work jointly in 4 days ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 2 இன்ட்டு 1/x ப்ளஸ் 5 இன்ட்டு 1/y ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? AX ஈக்குவல் டு B and x equal to A inverse B. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளோட A யார்? ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸு பாருங்கள். 4, 4, 2, 5. ஓகே, அடுத்து B யார்? B வந்து ஈக்குவல் சிம்பிளுக்கு ரைட்டில் இருக்கிறவங்க 1/3, 1/4. இங்கே அன்னோன்ஸ் யார்? அன்னோன்ஸ் வந்து 1/x, 1/y. கரெக்டாக? அப்போது இந்த எக்ஸு கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக நான் 1/x 1/yன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ ஏ இன்வர்ஸ் ரொம்ப ஈஸிங்க. ஏ இன்வர்ஸ் எழுதுது. இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ, ஏவோட டிட்டர்மெண்ட் வேல்யூ பாருங்கள். லீடிங் டயகனல் 4 5s are 20, செகண்டரி டயகனல் 2 4s are 8, 20ல் 8 கழிச்சா 12. அப்போ 1/12. இந்த ஏவோட அட்ஜாயிண்ட்டு என்ன பண்ணணும்? லீடிங் டயகனலை சப்போர்ட் பண்ணிக்கணும். அதாவது 5 இங்கே போயிடும், 4 இங்கே வந்துடும். செகண்டரி டயகனலுக்கு சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ -4 -2. ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸு. இதுக்கு பக்கம் நம்ம பி எழுதிக்கலாம். ஏன்னா ஏ இன்வர்ஸ் பின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 1/3, 1/4. ஓகே, இப்போ இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடில் என்ன இருக்குது? 1/x 1/y equal to 1/12. 5 into 1/3, 5/3. -4 into 1/4, -4/4. அடுத்து இந்த ரோக்கு வந்தல. இந்த ரோ இன்ட்டு இந்த காலம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோ இன்ட்டு திஸ் காலம். ஓகே, now -2 into 1/3, -2/3. 4 into 1/4 plus 4/4. ஓகேவா? ஸோ 1/x 1/y அப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1/12. 3க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 3 4s are 12. மேலே பார்த்தீங்கன்னா 4 into 5 20, 3 into 4 12. ஸோ 20 - 12. இங்கே அகெயின் 3 4s are 12 தான் எல்சிஎம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 2s are 8 -8, 3 4s are 12 +12. ஓகே, தென் 1/x 1/y அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/12 உள்ளே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே ஒரு 12 இங்கே 20ல் 12 கழித்த பிறகு என்ன கிடைக்கும்? 8/12 into 12 அப்படின்னு போடலாமா? அதாவது 1/12 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து மைனஸ், இது ப்ளஸ் 12 - 8 4. 4/12 ஏற்கனவே இந்த 1/12 உள்ளே கொண்டு வந்தால் இன்னொரு 12 மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம 4 டேபிளில் அதை கட் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 3 4s are 12, again 1 2 is 2, 6 2s are 12. ஓகேவா? இங்கே 1 4 is 4, 3 4s are 12. அப்போ 1 by x 1 by y ஈக்குவல் டு பாருங்கள் 3 6 are 18. அப்போ 1 by 18, 3 12s are 36, 1 by 36. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 by x equal to 1 by 18, that implies x equal to 18. அடுத்து 1 by y equal to 1 by 36, that means y equal to 36. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம் பாருங்க, 1 man takes x days to finish that work. ஓகேவா? அடுத்து similarly 1 woman takes y days to finish one work. அப்போ நம்மளோட x தான் 1 man எடுத்துக்கிற அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டேஸ். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கன்க்ளூஷன் எழுதிடலாம். ஓகே, therefore 1 man can finish that work in 18 days and 1 woman can finish that work in 36 days. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் நமக்கெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் 2 லைன் இது போல் எழுதணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.